அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு நமது உயிர்களை மதிய அறக்கட்டளையின் சார்பாக 200 பேருக்கு உணவு தயார் செய்துள்ளோம். நமது அறக்கட்டளையின் நோக்கத்தின்படி நமக்கு தினமும் பட்டினிகள் தினம்தான். ஏனென்றால் அன்றாட வாழ்வில் நாம் பார்க்கிறோம், ஊரில் 200 பேருக்கு மேல் பட்னியாக உள்ளனர். ஒருவேளை அல்லது 3 வேளையும் பட்னியாக உள்ளவர்களும் உள்ளனர். இதை முற்றிலும் ஒழிப்பது மட்டுமே நமது நோக்கம். நமது நோக்கம் பசியில்லா தமிழகம். எனவே இன்று பட்டினிகள் தினத்தை முன்னிட்டு எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்து கொண்டிருப்போம். பட்டினிகள் தினத்தை முன்னிட்டு இன்று உணவு தயார் செய்துள்ளோம். வரும் காலத்தில் தினமும் உணவு தயார் செய்து பசியில்லா தமிழகத்தை உருவாக்குவதே நமது நோக்கம் என்று கூறிக்கொள்கிறோம். அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதானாலும் சரி, உயிர்களை மதி. எங்க தர்மம் பண்ண பத்தி நான் கவலைப்படவேன். சொத்தை வித்தாவது நான் தர்மம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், தவிர தர்மம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் யோசிப்பாங்க, தர்மம் பண்றதுக்கு இப்ப யோசிப்பாங்க. என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா, நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பத்தாது, என் பக்கத்து தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். அப்போ நான் கடவுளை கும்பிட்றேன். அப்போ என்ன யார் என்ன ரூல் பண்ணுறாங்களோ நான் அவனுக்கு மரியாதை செய்வேன். அதுதான் என்னோட. கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. ஒரு நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது? காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே? போராடு நீயே, அறம் உண்டாகும் மண்மேலே. மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும். தோளில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும். தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும். மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள. ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பா. ஆத்திகம் பேசும்